ஐஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்களே. நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பேர் என்று பார்த்தால் எல் ஷடாய், சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர். எல் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளிட நிற்கும். வானமும் பூமி எல்லாத்தையும் வார்த்தையால் உண்டாக கடவுனாரு. டக 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 டகன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உண்டாயிருச்சு. மனிதன் ஆதாம் கனியை புசித்து, ஏவாளும் கனியை புசித்து ரெண்டு இருக்கும். ஆதாம் ஏவாள் இருக்கும்போது கனியை புசிக்கல ஆண்டு சொல்லிப்பார். ஏவாள் புசித்து ஆதாம் புசித்த பிறகு அவர் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணி ஆகி ட்ரெஸ்ஸை உடுத்தி இந்த இலை ஆடைகளை உடுத்துவாங்க. கடைசி பாருங்கள், ஆண்டு பழி பெறுவோம் பாரு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுவதும் எத்தனையோ 626 கோடியோ 800 கோடியோ சொல்கிறாங்க. சனத்தை பழி பெருகிக்கிட்டே இருக்குது, இன்னும் பெருகும். சர்வ வல்லமை படைத்த தேவன், அதாவது இங்கிலீஷில் என்ன அர்த்தம் வடிவேறு, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர். அனாயிண்டிங் தேவனா என்னமோ சொல்லுவாங்க, சரியாக ஆகல. அப்போ பாருங்கள், அவர் வார்த்தையால் பழி பெறுவீங்கன்னு பாருங்கள். நீ வலியுடன் குழந்தையை பெறுவாங்க. ஏவாளம்மாவுக்கு மாதமாக இருக்குது, 10ஆம் மாதம் நிறைய மாதத்தில் வலியுடன் குழந்தையை பெறுவாங்க. அப்புறம் ரெண்டாவது கடலை கடல் உண்டாயிருச்சு. அதில் சிந்துக்கள், மீன்கள், திமிங்கலங்கள், முதலைகள் அப்படி சொல்லிக்கொண்டே போகிறோம். தாவரங்கள், மழை கொஞ்சம் பனி கொஞ்சம் புல் பூண்டு தன்னால் முளைக்கி. அவரோட படைப்பை பாருங்களேன். தலையில் பாருங்கள் ஈராக இருக்குது, செல்லு குஞ்சியாக மாறுது, மறுபடியும் பேனாக மாறுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இயற்கையை பாருங்களேன். மரத்தில் பாருங்கள் ஒரு புழு இருக்குது, புழு அப்படி பெருசாகுது, வெட்டி ஆகுது. கொசுவை பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அண்டசரம் உருவாயிருச்சு. அறிவு பெருகி போகினார். வீதியிலே வடசரி இடசரி கடகடவன ஒரு ரதங்கள் ஓடினார். பஸ்ஸு மனிதனோட வேகத்தை பார்த்தா ஆதி காலத்தில் அவனோட காலத்தில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கழுதையில் போனான், குதிரையில் போனான். அதுக்கப்புறம் பைக்கு, சைக்கிளு, 2 வீலர், பைக்கு, 4 வீலரு, 120 கிலோமீட்டர் வேகம், 250 கிலோமீட்டர் ரயிலு, அப்படி சொல்லலாம். 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் வேகம், 1000 கிலோமீட்டர் வேகம், கிலோமீட்டர் கணக்கில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பிளேனில் வந்து வெளிநாட்டில் எத்தனை கிலோமீட்டர் போய் இறங்கியிருந்தாங்க. அவர் வார்த்தை பாருங்கள், அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். சர்வ வல்லமைப்படுத்த தேவன். இதுக்கு அர்த்தம் அநேகம் இருக்குது. அவர் சொன்னார்னா அந்த வார்த்தை அப்படியே உருவாகும். பூமியே 2ஆய் பழனா 2ஆய் பழகும். ஆமாம், பூமி மூடுனா மூடும். செங்கடலை பாருங்கள், அவர் சொன்ன உடனே பாருங்கள். எகிப்தில் அடிமைத்தனம் 430 அடிமைத்தனம் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வாராங்க. பின்ன எகிப்தின் பார்வோனின் படையும் வாராங்க. முன்னே செங்கடல், பின்னே எகிப்தின் பார்வோனின் படை. ஹல்லேலூயா! முன்னே செங்கடல், பின்னே எகிப்தின் பார்வோனின் படை. என்ன செய்யவென்று தெரியவென்று தகித்து மோசே தேவனிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறார். தேவன் ஜனங்களை போகவிட சொல்கிறார். செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. ஹல்லேலூயா! நான் சர்வ வல்லமை படைத்த தேவனாய கர்த்தர். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவனாய கர்த்தர். அவர் சொன்னோன்னே கடல் 2ஆய் பிளக்கு. தேவ ஜனங்கள் முன்னே போகிறார்கள். எகிப்தின் பார்வோனின் படை உள்ளே வருது. செங்கடல் மூடி அவளை கவிழ்த்து போட்டது. ஹல்லேலூயா! கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடல் 2ஆக பிளக்கிறாரு. அப்புறம் யோர்தான் நதியை ஒரே குவியலாக குவிக்காரு. அப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சிலுவையில் மறிக்காரு, உயிரை விடுதாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். யோனாவை தர்சிசி நீங்கப்பட்டது போகும்போது மாற்றி வேறப்பட்டது போகிறாரு. மீன் வைத்துக்குள்ள முழுங்கப்படுது. மீன் 3ஆம் நாள் வெளியே கக்குது. அப்போ பாருங்கள், அவர் சர்வவல்லமைப்படுத்த தேவனாய் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். இந்த வார்த்தைக்கு விளக்கம், நான் கட்டுறது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சர்வவல்லமைப்படுத்த தேவன். ஒரு சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா!